பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எதிர்பார்க்கும் பலி. சங்கீதம் 51 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இப்படி தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்குற பலி சோஸ்திர பலிகளே. சோஸ்திர பலி செலுத்த வேண்டும் என்று தான் தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்குறார். நம் இருதயத்திலேருந்து, நம் நாவிலிருந்து சோஸ்திர பலிகளை தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்குறார். இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தா, சங்கீதம் 50 அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை குடிப்பேனோ? நீ தேவனுக்கு சோஸ்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துல இங்கே தேவனுக்கு பிரியமான பலி. நீ தேவனுக்கு சோஸ்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. அப்போது தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துல தேவனாகிய கர்த்தர் மாம்சமோ ரத்தத்தையோ நம்ம இடத்துலேருந்து கேட்கல. நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கேட்குறார். நம்முடைய இருதயத்திலேருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை கேட்குறாரு. நம்மளுடைய வார்த்தைகளிலிருந்து வரக்கூடிய அந்த சோஸ்திர பலிகளை தான் தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துலேருந்து கேட்குறார். அவர் நம்மக்கிட்ட இருந்து நம்ம இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை நோக்கி, அதுதான் வசனம் இருக்குது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும். நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நோக்கி பார்த்தா மாத்திரம் போதும். அவரை ப்ரைஸ் பண்ணி, அவரை தேங்க் பண்ணி, கர்த்தர் நமக்கு செஞ்ச காரியங்களுக்கு அவருக்கு நன்றி சொல்லி, நம்மளுடைய பலிகளை எல்லாம் சோஸ்திரத்தினாலேயும் அவருக்கு செலுத்தும் போது மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறாருன்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. தேங்க்யூ.